வணக்கம் மக்களே, என்னுடைய சேனல் நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு ஒரு சிம்பிளான சாலட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு ஹூஸ்டனில் சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கூலாக ஒரு லஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு தான் இப்போது வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 4 சின்ன வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம். இப்போ வெள்ளரி பிஞ்சு வந்து நம்ம கட் பண்ணுற சைஸ் ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணிடலாம். நம்ம எடுத்துருக்கிற வெள்ளரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பாருங்கள், இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம இன்றைக்கி கட் பண்ணியிருக்கிறோம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். வெள்ளரிக்காய் நல்லா இப்போ கட் பண்ணிட்டோம். அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணலாம். வெள்ளரிக்காய் சாலடுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங்க்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு 1/4 டீஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த ட்ரெஸ்ஸிங் சாலடில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணின பாதாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வறுத்து பொடி செய்த நிலக்கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் காஞ்ச திராட்சை சேர்க்குறோம். இது வந்து நம்ம வெள்ளை திராட்சை சேர்த்துருக்கோம். கருப்பு திராட்சை 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான, நல்ல குளிர்ச்சியான சாலட் ரெடி ஆயிடுச்சு. ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவு செய்திருக்கிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு ஜாஸ்தி செய்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான இந்த சாலட் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும். நன்றி.